ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்ட் 2 லவ் ஸ்டோரியில பார்ட் 2 கேட்ட உங்க எல்லாத்துக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, நான் வந்து அந்த பார்ட் 1 லைஃப் ஸ்டோரி போட்டிருந்தேன்ல, அது போட்ற எனக்கு ஒரு கமெண்ட் எனக்கு பேட் கமெண்டே கிடையாது. அதுக்கு மட்டும் லவ் ஸ்டோரி பார்ட் 1லயுமே எனக்கு பேட் கமெண்ட் கிடையாது. ஆனா வந்து அவங்க வந்து இப்படி செகண்ட் மேரேஜா அது கேட்டிருந்தாங்கல்ல, அது வந்து நீங்க விஷயம் தெரியாம தான் என்ட்ட கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அத கோவம்லாம் படல. நெறைய பிள்ளைங்க வந்து, "அக்கா நானும் தான் கேட்டேன்க்கா, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு" சொன்னீங்க. கோவம்லாம் இல்லடா. அது எல்லாரும் கேட்கறது தானே. ஏன்னா என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் வந்து இப்ப திடீர்னு வந்து இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அதுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு மத்தபடி எந்த பேட் கமெண்ட்ஸும் இல்ல மக்களே. அதேமாரி 2வது நான் வந்து அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி போட்டதுலயும் எனக்கு ஒரு கமெண்ட் கூட பேட் கமெண்ட் கிடையாது. விஜயக்கா ஆல்வேஸ் ஸ்ட்ராங். விஜயக்கா ஸ்ட்ராங். உங்கள பார்த்து எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கு. இவ்ளோலாம் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. நீங்க உங்க லைஃப்ல நடந்த அவ்ளோ கஷ்டங்கள எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கக்கா. நாங்களும் கொஞ்சம் தைரியமா இருப்போம். நெறைய பொண்ணுங்க சொன்னீங்க. அவங்களுக்காக நான் கண்டிப்பா சொல்லுவேன்டா, சொல்லாமலாம் போமாட்டேன். என் லைஃப்ல உள்ள எல்லா கஷ்டங்களையும் நான் உங்ககிட்ட தானே ஷேர் பண்ண முடியும். வேற யார்ட்ட போய் ஷேர் பண்ண முடியும்? சரியா? அதனால நம்ம லவ் ஸ்டோரி பார்ட் 2 தொடங்குவோமா? டொய்ங். சொல்லுங்கப்பா. அன்னைக்கு வந்துட்டு லாஸ்ட்டா நம்ம என்ன சொன்னோம்னா, மணி அண்ணனுக்கு ஃபோன். அப்படிதானே? மணி அண்ணனுக்கு ஃபோன். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்க வந்து அந்த பீச்சுக்கு போனோம்னு சொன்னேன்ல, அந்த பீச்சுக்கு போன மாரி ஒரு வாட்டி வந்து நாங்க சாமிதோப்பு கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப சாமிதோப்புல வந்துட்டு ஐயா பிறந்த நாளு. ஐயா பிறந்த நாள் டைம்ல வந்துட்டு நாங்க 2 பேரும் அ இவங்க அப்பவும் எனக்கு அந்த பெருசா இது கிடையாது. இவங்க என் பொண்ணு கூட ரொம்ப அட்டாச்சு. அப்ப வந்து நாங்க வந்து சாமிதோப்புக்கு போறோம். அந்த பொண்ணு, அந்த பையன், நான் எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு நாங்க வந்து கோயிலுக்கு போறோம். அப்ப கோயிலுக்கு போனப்ப, கோயிலுக்கு போயிட்டு அங்க சர்பத்துலாம் வாங்கி குடிச்சிட்டு எடுத்துட்டு உள்ள போய் சாமி கும்பிட முடியாது. அங்கன ஒரு பக்கத்துல ஒரு தோப்புல போய் ஆ இருந்து பேசிக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நாங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன அந்த ஃபோட்டோ என் செல்ல கிடந்துச்சு. நாங்க நாங்க தனியா எடுத்தோம். நாங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்தோம். அப்புறம் தனியா இவங்களும் பாப்பா வச்சு எடுத்தாங்களா, அப்ப நாங்களும் நின்னு எடுத்தோம் எல்லாரும். அப்ப அந்த ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாமே இருந்துச்சு. அந்த என் பாப்பா கூட ரொம்ப ஒட்டிக்கிட்டாங்க. நாங்க இங்க இருந்தே சாமி நடந்து போனோம். என் பாப்பாவ தூக்கிட்டே வருவாங்க. நாங்க நடந்து போவோம். பாப்பாவ கீழ நடக்க விட மாட்டாங்க. பாப்பாவ தூக்கிட்டே திரிவாங்க. எனக்கு மைண்டுக்குள்ள இருக்கு. இவ்ளோலாம் கேர் பண்ணி ஒருத்தங்க பார்க்கணுமா? அப்டி சொல்லிட்டு இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தான் தெரியுமே. நம்ம தான் அந்த பொம்பள பிள்ளைங்களுக்கு புத்திய என்னன்னாக்கி, உள்ள என்னத்தான் இருந்தாலும் வெளிய சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்படிதான். அதனால அப்படி இருந்துச்சு. என்ன நல்ல பையனா இருக்காப்லயே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கேன். இருந்தாலும் ஒரு மனசு நம்பாத, எல்லா நூலும் இப்படித்தான் இருப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இப்படிதான் இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கமா மாறிருவாய்ங்க. எவனையும் நம்பாத அப்படின்னு சொல்லிச்சு என் மைண்டு. அதுக்கப்புறம் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படி வந்துட்டோம் மக்களே. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல ஒரே பிரச்சனை. நான் வந்து இவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு யாரோ நியூஸ் குடுத்து, எங்க வீட்ல வந்துட்டு நான் சாமி தப்ப போறேன்னு சொன்னேன். எல்லாத்து கூடயும் சேர்ந்து போறேன்னு சொன்னேன். ஆனா இவங்க பசங்க பார்த்தீங்களா, இவங்களும் இன்னொரு பையனும் வந்திருந்தாங்க. அப்புறம் நானும் அந்த பொண்ணும். இப்படி போனதுனால அவங்களுக்கு ஒரு இது பிடிக்கல போல. யாரோ சொல்லி யாரோ இல்ல. நாகேஷுக்கு மம்மின்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டாப்பா நாகேஷுக்கு மம்மி. தெர்ல. நம்ம எல்லாரும் எனக்கு சேர்ந்து வந்து தெரியாது. போம்போது, நாகேஷுக்கு மம்மி வந்துட்டு, அது என்னது பானகரம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வரும்போது என்ன பார்த்தாங்க. என்ன பார்த்துக்கிட்டு தான் என்கிட்ட வந்துட்டு இப்படி கேட்டாங்க. டக்குன்னு ஒருத்தங்க கிராஸ் ஆனாங்களா, அதான் ஸ்டாப் பண்ணேன். சரி, அப்புறம் வந்துட்டு நாகேஷுக்கு அம்மா தான் பார்த்துட்டு வந்துட்டு, "விஜி வந்து இப்படி போயிருக்கா" அப்படின்னு சொல்லி வீட்ல சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆமா சொன்னா, ஆனா பசங்கன்னு சொல்லலையே அப்படின்னு. இல்ல அவ 2 பசங்க கூடயும், அந்த பொண்ணு கூடயும் தான் வந்திருக்காப்புல அப்படின்னு இவங்க சொல்லவே, எங்க வீட்ல "நீ இப்படியெல்லாம் பண்ணாத, எடுக்காத, போகாத" அப்படி சொல்லிட்டாங்க. அதுல கொஞ்சம் பிரச்சனை. என் மேல எங்க அம்மாவுக்கு ஒரு சங்கடம். என்ன திட்டுனாங்க அப்படி இருந்துச்சு. அப்புறம் சரி நமக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்துட்டு இது அவங்களுக்கு ஏதோ தப்பா தெரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் மக்களே. ஆமா கரெக்ட் தானே. நம்மளும் ஒரு குழந்தைய வச்சுட்டு இப்படி என்னையும் கூட்டு சேர்ந்து நம்ம வந்து இப்படி ஒரு கோயிலுக்கு அங்க இங்கன்னு போறது நம்ம மேல உள்ள தப்பு இல்ல. நம்ம போக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்து. அப்ப இவங்க சொன்னாங்கல்ல, அந்த எங்க அப்பாவ கூட்டிட்டு போய் கோயில்ல கேட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு இவங்க ஃபோன் அடிச்சிருக்காங்க. எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, எங்க அண்ணனும் என் பையன் 2 பேரும் என்ன சொல்றாங்களோ அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்காக வந்து அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு இவங்க ஃபோன் அடிச்சிருக்காங்க. என்கிட்ட தான் நம்பர் கேட்டாங்க. எங்க அண்ணன் நம்பர கேட்டாங்க. சரியா நான் தான் என் அண்ணன் நம்பர் குடுத்தேன். இவங்க என் நம்பர கேட்டாங்க. இவங்க தான் அடிச்சாங்க. அண்ணே என்ன சொன்னான்ப்பா அண்ணே? அவரு ஃபோன் பண்ணி என்னன்னா இல்ல நான் தான் ஃபோன் பண்ணேன். நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அ இப்படி எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதனால என்னன்னா, வீட்ல பேச சொல்லியிருந்தேன். பேசுனாங்களா? அப்படின்னு. என்னது? யாரு என்னத்த பேசுனா? மொத நீ யாரு? நீ என்ன கேட்க? அப்படி இப்படின்னு டக்குன்னு சத்தம் போட்டாரு. எனக்கு அந்த ஒரு நிமிஷம் ஒரு மாரி ஆயிடுச்சு. பயமா இருக்கும்ல ஃபர்ஸ்ட்டு பேசம்போது நமக்கு. அப்படி இப்ப ஒரு பயத்துல இருந்தேன். 2வது நான்
கொஞ்சம் மெல்ல அப்படியே இருந்து அதையே சொன்னேன். என்னன்னா இப்படி இருந்து பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எங்க வீட்லயும் பேசுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க. நான் எங்க வீட்ல பேச சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு சரி எதுனாலும் சரி உங்க வீட்ல அம்மா, அப்பா கிட்ட பேசி அவங்கள வந்து எதுனாலும் பேச சொல்லுங்க. பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கு பிறகு நான் என்னன்னா அது வந்துட்டு அப்புறம் அண்ணன்கிட்ட வந்து இவங்க கால் பண்ணி கேட்டாலும், எங்க அண்ணன் எப்படி சொல்லிட்டான்னா, அப்புறம் இவங்க ஃபோன வச்சுட்டு பேயாச்சு. சரியா? அதுக்கப்புறம் எனக்கு என் வீட்ல வந்து பிரஷர். என்கிட்ட வந்து அது யாரு? எங்க அண்ணனும், என் தம்பியும். எங்க தம்பி கூட என்ட்ட அதிகபட்சம் பேச மாட்டான். எங்க அண்ணன் வந்து அது யாரு? அப்படின்னு. அப்ப அந்தால இது இப்படி நான் வந்து அந்த வீட்ல இருக்கேன்ல, அப்ப வந்து என்கிட்ட இப்படி கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், எங்க அப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே, அது எப்படி வந்து இது பண்ணலாம்? நீ உன் லைஃப்ப நீனே கெடுத்துக்காத. உனக்கு ஒரு லைஃப்ன்னு ஒண்ணு போயி நீ கஷ்டப்பட்டாச்சு, எடுத்தாச்சு. இனி என்னனாலும் நாங்க பார்த்துக்கிறோம். நீ ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு உன்னால இருக்க முடியாதா? நீ வந்து பிள்ளைய வச்சுட்டு இரு. அதான் உனக்கு நல்லது. இதுக்கு மேல இன்னொரு லைஃப் வேண்டாம். எல்லா ஆணோளுமே இப்படிதான் இருப்பான். ஒரு ஒரு வாட்டி வாழ்க்கை நாசம் ஆயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் அது அப்படிதான். அத போட்டு நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இனியெல்லாம் நமக்கு இது கல்யாணம்னு வேண்டாம். பிள்ளைய நாங்க பார்த்துக்கிறோம். நீ வேலைய பாரு. அப்படின்னு சொல்லி எங்க வீட்ல எங்க அண்ணன் சொல்லிட்டான். அண்ணன்னா அம்மா சொன்னத தான் எங்க அண்ணன் சொல்றான். ஏன்னா எங்க அண்ணன் எங்க அம்மாகிட்ட எல்லா விஷயமுமே அம்மாகிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப அம்மாட்ட சொல்லும்போது, அம்மா வந்து வேண்டாம் அவள இனி கல்யாணம் பண்ணி குடுக்கக்கூடாது. அவ வந்து அவ பிள்ளைய வச்சுட்டு அவ சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியுமோ, அத நம்ம பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சம் அவ அவ பாட்டுக்கு வேலைய பார்க்கட்டும். அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்ட்டாங்க. அந்தால எங்க அண்ணனும் அத மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்துட்டு இந்த மாரி எல்லாம் வேண்டாம். அவன் என்னைய வந்து பேசுனான்னா, நீ பேசக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் உன் லைஃப்ப நீ வந்து கெடுத்துக்காத அப்படி சொல்ட்டான். அந்தால அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் இப்படி சொல்ட்டானே, அப்ப என்னவோ தெரியலையே. இந்த பையன் வேற கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்ன நல்ல பையன் தான். ஆனா கேரக்டர் எப்படின்னு தெரியல. ஆனா பசங்கள பொறுத்தவரையில தெரியும்ல. இப்போ நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் வெளியில போறது வர்றதுனால, அவங்கவங்க கேரக்டர் என்னன்னு தெரியும். அதனால வந்துட்டு எங்க அண்ணன் அப்படி சொன்னோனே, அப்ப நானும் ஒரே குழப்பத்துல தான் இருக்கேன். நம்பலாமா? நம்பக்கூடாதா? இப்படி வேற போயிட்டு இருக்கு. என்ன ஒரு மெயின் விஷயம், ரீசன் என்னன்னா, நான் அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அப்படி கேட்க கேட்க எனக்குள்ளேயே ஒரு இது, நமக்கும் ஒரு துணை இருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா, என் சைடுல வந்துட்டு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல. நான் அந்த பீரியட்ஸ் அந்த வலி, அந்த கர்ப்பப்பையில அந்த கட்டி இருக்கிறதுனால, அந்த வலியில அடிக்கடி கிடப்பேனா, அப்போ வந்துட்டு நான் வீட்டுக்கு எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஷேர் பண்ணவும் மாட்டேன். ஆனா, எனக்கு என் பக்கத்துல இருந்து ஒரு புடி தண்ணி எனக்கு வந்து நான் அந்த வலி வந்துச்சுன்னா, எந்திரிச்சு ஒரு எட்டு வச்சுக்கிட மாட்டேன். பாத்ரூமோ எதுக்குமே நான் போய்க்கிட மாட்டேன். என்ன யாராச்சும் ஒருத்தர் தான் கொண்டு போணும். அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன். அப்ப வந்துட்டு நமக்கு ஒரு துணை வேணும் அப்படி தோணுச்சு. மெயின் ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தது. ஏன்னா, அந்த நேரத்துல எங்க அண்ணனும் அ பெரிய அளவுல இங்க கிடையாது. அண்ணன் வெளியூரு. அப்புறம் வந்துட்டு தம்பி. அவன் அவன் அன்னன்னைக்கு வேலை செஞ்சு கொத்த வேலை. அதுல அவனுக்கு என்ன கிடைச்சிரும் பெருசா. அதனால அவங்க கிட்ட காசு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, என்னோட அந்த பாஸ்ட் லைஃப்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். என் அண்ணன், தம்பி எனக்கு நெறைய பண்ணியிருக்காய்ங்க. சரியா, அந்த பாஸ்ட் லைஃப்ல. அத முடிச்சு விட்ட பிறகு தான் அவங்க வந்து என்கிட்ட பெருசா இது பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடி ஆ எனக்கு என் தம்பியெல்லாம் நெறையா ஹெல்ப் பண்ணான். அண்ணன் என்னால ரொம்ப மனவேதனை அடைஞ்சான். எனக்காண்டி நெறைய விஷயங்கள செஞ்சான். அதனால என் அண்ணன நான் டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த லைஃப்ன்னு நான் தனியா இருக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு யாருமே கிடையாது. அந்த பாஸ்ட் லைஃப்ல எனக்கு நெறைய ஹெல்ப் இருந்தது. ஆனா பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. சரியா, என்ன நம்ம போட வேண்டிய இடத்துல அத போடல. ஒருவேளை இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இப்ப இந்த லைஃப்ல போடக்கூடியதெல்லாம் போட்டிருந்தா கூட இவரு என்ன தங்க மாட்டோம் பார்த்திருப்பாரு. ஆனா அந்த லைஃப்ல எல்லாம் இவங்க பண்ணாங்க. அது எல்லாமே ஆப்போசிட்டாவே நடந்தது. அதுக்கப்புறம் நான் தனியா இருக்கும்போது எனக்கு யாருமே அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா எங்க அண்ணனும் வெளியில இருந்தான். அப்படி இருந்ததுனால வந்துட்டு காசு அது இதுன்ட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நம்ம ஒரு வேலைக்கு போனோம். வேலைக்கு போனாச்சுன்னா, அ வேலைக்கு போயிட்டு நரக வேதனையா இருக்கும். காலையில போயிட்டு சாயந்தரம் வந்து உடம்பு கண்டிஷனும் சரியில்ல அப்படிங்கிறதுனால கஷ்டமா இருக்கும். அப்ப நமக்கு ஒரு துணையா ஒரு ஆளு வேலை செஞ்சு நமக்கு சாப்பாடு மட்டும் போட்டா போதுமே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நானும் வந்தேன். அப்புறம் மனசுக்குள்ள அப்படி இருந்துச்சு. ஆனா இத எப்படி சொல்ல? நம்ம வீட்லயும் சொல்ல முடியாது. நம்ம வீட்ல யாருக்குமே அவங்கள புடிக்கல. ஏன்னா எங்க வீட்ல யாருக்குமே இவங்கள பிடிக்கல. பிடிக்காம ஆயிருச்சு. பிடிக்கல. அப்ப வந்து இதாயிட்டு. என்ன எங்க அண்ணன் கூப்பிட்டு எங்க அண்ணனும், அம்மையும் கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்றாங்க. அவன் ஒரு கல்யாணம் முடியாத பையன். அவன் ஒரு கல்யாணம் முடியாத பையன். அவன் வந்து இன்னைக்கு இப்படி சொல்றான்னா, அவன் மொ மொ மொத நமக்கு வந்து ஒரு லைஃப் இப்படி ஆயிருச்சு. அதுவே லைஃபே இப்படி ஆயிருச்சு. 2வது ஒருத்தன் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணாத ஒரு பையன், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் ஒரு குழந்தை இருக்கு. உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லான்னா, நீ உடனே அவன நம்பிருவியா? இதுல என்ன இருக்கு? இவனுங்களும் இப்படிதான் ஒரு 4 நாள் நல்லா இருப்பான். அதுக்கப்புறம் இதான் உனக்கு நெலைமை. அதனால நான் அப்பாவும், அம்மாவும் உயிரோட இருக்க வரைக்கும் உன்னைய நாங்க பத்திரமா பார்த்துப்போம். அது எங்களுக்கு காலம் முடியுதுன்னா, உனக்குன்னு ஒரு இத நாங்க ஒதுக்கி வச்சுட்டு தான் நாங்க போய் சேருவோம் அப்படின்னு எங்க அம்மா, அப்பா சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அது நாள் பட அப்படி போயிட்டே இருந்து மக்களே. அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு நல்ல வயிறு வலி.
நான் வந்து போறேன். ஆசாரி ஜிஹெச் நம்ம நம்ம கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போறேன். ஜிஹெச்சுக்கு போயிட்டு எனக்கு நல்ல வயிறு வலி. சரி நம்ம இனி இப்படியே இருந்தா சரியாகாது. நமக்குள்ள பாடம் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது இதுன்னு எல்லாம் எடுத்துட்டு நானே ஆசாரிப்பள்ளம் போயிட்டேன். அங்க போயிட்டு ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு செக் பண்றாங்க. பண்ணி எடுத்து, அ எனக்கு இத கட்டியே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். இது வந்து சைஸ் பெருசாயிருச்சும்மா. இத பண்ணுனா தான் நெக்ஸ்ட் அவங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியாதுல்ல. நம்ம வந்து இப்படிதான் சிங்கிள் மதரா இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து அ ப நீங்க வந்துட்டு குழந்தை. பப்ளு வந்தாலும் அதான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டு. அவ ட்ரெஸ் போடலப்பா அவள தள்ளி கொண்டு போங்க. அப்ப வந்துட்டு அ அவங்க வந்து செக் பண்ணி எடுத்து இத ஆப்ரேஷன் பண்ணி தான் இங்க ஆகணும். வாம்மா. கட்டி பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்ல போயிட்டு, அதனால தான் அந்த வலி அதிகமா இருக்கு. அதனால உள்ள இருந்தது உடைஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி சொன்னோனே, நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்ல வந்து சொன்னேன், எங்க வீட்ல. அப்ப நான் தனியா தான் இருந்தேன். நான் தனியா இருக்கதுக்கு காரணம் என்னன்னா, என் அண்ணனுக்கு அந்த டைம்ல அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. வர்ற அலைன்ஸ் எல்லாமே ஒரு பிள்ளை வந்து மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பிள்ளை. இன்னொரு பிள்ளை வாழ போன பிள்ளை வீட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனுக்கு எந்த அலைன்ஸுமே வரல. அவன வந்து எல்லாமே ஒரு காரணமா அவனுக்கு அவன் ஒரு நல்ல பையன். அவனுக்கு அவன் அவன் அவன மாரி ஒரு தங்கமான பையன் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவேன். அப்படி அவன் இருந்தான். அவனுக்கு என்னால ஒரு பாதிப்பு வருது. என்னால அவனுக்கு சம்மந்தம் வரல. அப்படின்னு சொல்லி சொல்லி ஒண்ணொண்ணும் தடங்கலாகும்போது எனக்குள்ளேயே ஒரு வலி. அதனால தான் நான் வந்து வேண்டாம் நம்ம தொந்தரவு இல்லாம தனியா இருந்துருவோம்ன்னு சொல்லிட்டு நானே தனியா இருந்தது. அதுக்கப்புறம் ஆனா அப்பா வருவாங்க. அப்பா வந்து வந்து போய் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணிரலாம்ன்னு சொல்லிட்டு, நான் ஆஸ்பத்திரியில சொன்னத வந்து வீட்ல சொன்னேன். "எம்மா இந்த மாதிரி வீட்ல ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா" அப்படின்னு சொன்னேன். அந்தால அப்ப சரி என்ன பண்றதுக்கு அப்ப ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் போயி குறிப்பிட்ட நாள் அவங்க சொன்ன நாளுக்குள்ள வந்து அட்மிட் ஆக சொல்ட்டாங்க. அப்ப இவங்க வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. அப்ப அந்த பொண்ணுகிட்டயும் சொல்ட்டேன். அந்த எனக்கு சமையல்லாம் பண்ணி தருவாள்ல, அவகிட்டயும் நான் சொல்ட்டேன். "நான் வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆக போறேன். எனக்கு வந்து இந்த மாரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இனி இங்க வீட்டுக்கு வரமாட்டேன். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து வந்தேன். அப்ப வந்து இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்கன்னு தெரியும். அப்ப நான் போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டேன். அட்மிட் ஆயிட்டேன். இவரு வந்துட்டு யா எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்து, நான் ஆசாரி பள்ளத்துல தான் ஆப்ரேஷத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட கேட்டாங்க. ஆனா நான் போறேன்னு சொன்னேன். ஆனா என்ன இடம், நான் எங்க என்னத்துக்கு போயிருக்கேன் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லல. உடம்பு சரியில்ல, ஆமா ஆஸ்பத்திரிக்கு செக்கப் போறேன்னு சொல்லல. மத்தபடி இந்த ஆப்ரேஷன் விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஆசாரி பள்ளத்துக்கு வந்துட்டாங்க. அங்க ஆசாரி பள்ளத்துல யார் இருக்கா என் கூடல? ஆசாரி பள்ளத்துல நாகேஷ் இருக்கா. என் கூட இருந்து அப்ப நாகேஷுக்கு வந்து நாகேஷ் அப்பவும் மாசமா இல்ல. மாசமா இருந்திருக்கா. ஆனா எங்களுக்கு தெரியாது. நாங்க செக் பண்ணல. அவ நார்மலா தான் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவள வந்து எனக்கு துணைக்கி நாங்க வந்து ஆப்ரேஷத்துக்கு அங்க கூட்டிட்டு போனது. எங்க அம்மா வயசானவங்கலாம் ரொம்ப நாளா அங்க இருந்துக்கிட மாட்டாங்க. இருந்து என்ன கவனிச்சு பார்த்துக்கிட மாட்டாங்க. அதனால நாகேஷ கூட்டிருந்து. இப்படியே கேட்டு அங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிக்கிட்டு, இவங்க வீட்ல நாவப்பழம் மரம் உண்டு. அந்த நாவப்பழம் மரத்துல போயி நாவப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நாவப்பழமும் பறக்கிக்கிட்டு, ஃப்ரூட்ஸும் வாங்கிக்கிட்டு இவங்க வந்து அங்க வந்திருக்காங்க. ஆசாரிப்பள்ளத்துக்கு. ஆசாரிப்பள்ளத்துக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "எங்க இருக்கீங்க? எத்தனாவது வார்டுல இருக்கீங்க?" அப்படின்ட்டு. அதனால நான் இப்படி வார்டு சொல்லியாச்சு. நாகேஷ் கூட இருக்கா. நாகேஷுக்கு இந்த விஷயம் எதுவுமே பிடிக்காது. அவளுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. ஆனா அவள்ட்ட நான் எல்லா விஷயமும் இப்ப இருக்கிற மாரி அவள்ட்ட க்ளோஸ் கிடையாது. நான் எதையுமே ஷேர் பண்ணது இல்ல. அப்பலாம் நான் ஷேர் பண்ணது கிடையாது பெருசா. அப்போ வந்துட்டு இவங்க வந்திருக்காங்க. வந்துட்டு நாங்க வந்துட்டு கீழ போய் இவங்க கூப்பிடுறாங்க. நான் வந்து அப்ப அட்மிட் ஆயிருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணல. எனக்கு ஹெச்பி ரொம்ப குறைவுக்கு. சரியா பிளட்டே கிடையாது எனக்கு. 6 பாயிண்ட் பிளட். பார்க்க தான் பாடி அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும். 6 பாயிண்ட் பிளட். அப்ப பிளட் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்னைய வந்து 5 நாளைக்கு 6 நாளைக்கு முன்னாடியே வந்து அட்மிட் பண்ணி, எனக்கு வந்து பிளட் ஏத்திட்டு இருக்காங்க. தெரிஞ்ச பசங்கள கூட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பிளட் எல்லாம் எனக்கு ஏத்திட்டு இருக்காங்க. அதனால தான் நான் 5 நாளைக்கு முன்ன அங்க அட்மிட் ஆயிருக்கேன். ஆனா நம்ம பேஷண்ட் கிடையாது இல்லையா? அப்பப்ப வலி வந்து போகும். மத்தபடி நம்ம அங்க ஜாலியா அப்படி பக்கத்துல இருக்க பெட் எல்லாம் ஃப்ரெண்ட் புடிச்சுட்டு அப்படி திரிவேன் நானு. அப்ப இவங்க வந்துட்டு கூப்பிட்டாங்க. கீழ வாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கீழ போயிட்டு ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருந்தோம். வந்தாங்க அப்படி அப்ப இப்படி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாரி ரூம் எதுன்னு கேட்டு மேல கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய் நாங்க பெட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். வந்திருந்து பேசிட்டு இருக்கேன். நாகேஷ் வந்துட்டாரு தானே இப்ப நாகேஷ் வந்தாளா? நைஸ் வந்துட்டா. நாகேஷ் வந்துட்டா. ஆமா. இவங்க மேல வந்து என்னைய பார்த்துட்டு இருக்கோம். அவ நாகேஷ் வந்துட்டா. சாக்கையான்னு இப்படி நாகேஷ் வந்துட்டா பார்த்தா. பாத்துருங்க. இவங்க என்ன வந்து பார்க்க வந்திருந்தாங்களா, நாகேஷ் வந்துட்டாங்க. நாகேஷ் கடைக்கு போயிருந்தான்னு நெனைக்கிறேன். எங்கேயோ போயிருந்தா. அதுக்கப்புறம் அவ வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஷாக் ஆயிட்டு, அவ என் முன்ன வச்சு எதுவுமே அவ கேட்கல. இது அவளுக்கு யாரு? ஏன் ஏன் ஷாக்குங்கிறத ஷாக்கு? வேண்டாம். அது அது நம்ம நான் சொல்லணும். சொல்றேன். அது வேண்டாம். போங்கப்பா. அது ஏன் ஷாக்குன்னா, நாகேஷோட ஃப்ரெண்ட தான் இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. எங்க நாகேஷோட ஃப்ரெண்ட இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்க லவ் பண்ணும்போது நாகேஷுக்கு இவங்கள தெரியுமா? எனக்கு தெரியாது. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா நாகேஷுக்கு இவர ஃபர்ஸ்ட்டே தெரியுமா? அப்ப அவ பார்த்தோனே ஷாக் ஆயிட்டா. "இது அண்ணன் இல்ல, மூர்த்தி அண்ணன் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆயிட்டா. அவ ஷாக் ஆனோனே இவங்க வந்துட்டு,
இவங்க ஒண்ணுமே பயமே படல. அவங்க பாட்டுக்கு வந்த வேலைய அவரு கரெக்ட்டா பார்த்துட்டே இருக்காரு. உடம்ப பார்த்துக்கோ, எடுத்துக்கோ, நான் நான் அப்பப்ப வந்து பார்த்துப்பேன். அப்படி இப்படின்னு இவங்க நல்லா கேர் பண்ணி பார்த்து பேசிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு போயாச்சு. நம்ம நாகேஷ் இருக்காளே, முன்னாடி எனக்கு 1ஆம் நம்பர் எதிரி. சரியா? அதான் சொல்லுவாங்க. ஆ எதிரியா இருக்கவங்க லாஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்லியா மாறிருவாங்களாம். அது என் லைஃப்ல நடந்துச்சு. என்னன்னா நம்ம நாகேஷ் இருக்கால்ல, இங்க நடக்கிற விஷயத்த அவ்வளையும் பார்த்து வச்சுட்டு இவங்க என்கிட்ட பேசுனது, இவங்க எனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தது, எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டா, வெளியில போய் என் வீட்டுக்கு புட்டு புட்டு ஃபோன் பண்ணி வச்சுட்டா. ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டா. அந்த அண்ணன் வந்து இங்க வந்திருக்காங்க. விஜய் அண்ணிய பார்க்க வந்திருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த குட்டச்சி பத்த வச்சுட்டா. அந்த பத்த வச்சுட்டு அவங்க என்ன நெனச்சு எங்க தம்பி என்ன பண்ணிட்டான், என் தம்பி வந்து தெரியும்ல அதிகபட்சம் பேச்சுக்கு இடமே இருக்காது. வச்சு வாங்கிருவான். அந்தால சரின்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்துட்டோம். வீட்ல வந்து சொல்லிக் குடுத்துட்டா. சொல்லிக் குடுத்த உடனே எங்க வீட்ல சொல்லியிருக்காங்க, "இனி இப்ப அவ ஆப்ரேஷத்துக்கு போயிருக்கா. நம்ம இத வந்து எதுவுமே பேசக்கூடாது. ஆல்ரெடி அவ நெறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதுல போய் நம்ம எதையும் கேட்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு எங்க அம்மாவும் சொல்லியிருக்கு. "இத இப்ப பேசாதீங்க. ஆப்ரேஷன் முடிச்சு அவ நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும். நம்ம பேசுவோம்" அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இவ எதுவுமே இது பண்ணல. சரியா? அப்படியே முடிஞ்சிருச்சு. ஆப்ரேஷத்துக்கு போயிருக்க மக்களே. அப்ப ஆப்ரேஷத்துக்கு போம்போது நம்ம மொபைல் யார்கிட்ட இருக்கும்? வெளியில இருக்க அட்டெண்டர்ட்ட இருக்கும். அப்படித்தானே? என் மொபைல அட்டெண்டர்ட்ட குடுத்துட்டு போயிருக்கேன். அட்டெண்டர்ட்ட குடுத்துட்டு போனதுல, நாங்க 2 பேரும் அந்த சாமி தோப்புக்கு போனோம் பார்த்தீங்களா? சாமி தோப்புக்கு போம்போது எல்லாரும் குரூப்பா ஃபோட்டோ எடுத்தோம். நாங்க 2 பேரும் தனியா ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். தனியானா பாப்பாவும் அந்த சைடுல நிப்பான்னு நெனைக்கிறேன். அப்படி ஏதோ பாப்பாவ நான் வச்சிருந்தேன் ஏதோ அப்படி வீடியோ. ஒரு ஃபோட்டோ நாங்க எடுத்தோம். எடுத்திருந்தோம். அந்த ஃபோட்டோ இருந்தது. அத வந்து நாகேஷ் என்ன பண்ணியிருக்கா, என் கேலரிய செக் பண்ணி, இது தப்பு தானே மக்களே! மொபைல்ல வந்து பெர்சனல் லைஃப்ல பெர்சனல் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஆனா குட்டச்சி அந்த நேரத்துல குட்டச்சி சரியான வேல பார்த்து விட்டுட்டா பார்த்துருங்க. எனக்கு செல்ல எடுத்து அதுக்குள்ள கேலரி செக் பண்ணி, அதுல நானும் இவங்களும் எடுத்த ஃபோட்டோஸ நான் இதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் மீட்டப் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன்ல பார்ட் 1ல அந்த ஃபோட்டோ, அப்புறம் இந்த சாமி தோப்புல எடுத்த ஃபோட்டோ நாங்க எங்கேயுமே அந்த அளவுக்கு தப்பாலாம் எங்கேயுமே சுத்த போகல. எல்லாமே பப்ளிக்கா நாங்க இருக்கிற இடத்துக்கு தான் நாங்க போனோம். அப்புறம் வந்துட்டு அந்த ஃபோட்டோவ எடுத்து நாகேஷ் வந்து எல்லாம் எங்க வீட்டுக்கு அனுப்பிட்டான். எங்க வீட்டுக்கு அனுப்ப போயி, இவங்க வரட்டு, வரட்டு, வரட்டுன்னு சொல்லி எல்லாரும் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க உள்ள. எனக்கு ஆப்ரேஷனும் முடிஞ்சுது. 10 நாளு ஆப்ரேஷன் கழிஞ்சு 10 நாள் கழிச்சு தான் என்ன டிஸ்சார்ஜ் பண்றாங்க. கட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 10 நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். செத்துருவேன்னு நெனச்சேன். ரொம்ப இது பண்ணி அந்த கட்டி எடுத்த பிறகுமே வந்து ராத்திரி ஆனா தூக்கம் வராது. ஒரு மாதிரி தல சுத்தி எடுத்து பயந்துட்டாங்க. எல்லாருமே பயந்துட்டாங்க. எங்க அப்பாலாம் ஃபோன் பண்ணி ஒரே அழுக. வீடியோ கால் பண்ணி நாங்க இருப்பேன். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல பொறுத்தவரைல ஒரு அட்டெண்டர் தான் கூட இருக்க விடுவாங்க. வேற யாரையும் பெருசா வர விட மாட்டாங்க. நான் ஐசியூல இருந்தேன். அதனால எங்க அப்பா வந்துட்டு ஒரே ஃபோன் பண்ணி ஒரே அழுக வீடியோ கால்ல. என்னைய பார்த்து பார்த்து எங்க அப்பா ஒரே அழுக. "அழாத மக்களே! உனக்கு ஒண்ணும் செய்யாது. நான் சாமி கும்பிடுவேன். நான் சாமி இன்னைக்கு கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒண்ணுமே செய்யாது. நீ பயப்படாத. தைரியமா இரு." அப்படி எங்க அப்பா சொல்லிட்டே இருக்கு. அப்படி எல்லாரும் நல்லா பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா மனசுக்குள்ள இவருக்கு ஃபோட்டோ அனுப்பி விட்டத அவங்க ஒரு கரையா வச்சுட்டு இருந்திருக்காங்க. வரட்டவா வச்சுக்கலான்னு. அப்ப நல்லா பேசிட்டு தான் இருக்கு. அப்புறம் 10 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்தேன் மக்களே. வீட்டுக்கு வந்தோம். எங்க தம்பி சொல்லியிருக்கான், இப்போதைக்கு அவட்ட கேட்காண்டாங்கிற மாரி தம்பி, அண்ணன் எல்லாரும் முடிவு எடுத்துருவாங்க போல. என்கிட்ட நான் ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்து என்கிட்ட யாரும் எதுவுமே கேட்கல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10, 15, 20 நாளையிலேயே நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு நல்ல சாப்பாடு எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி குடுப்போம். நல்ல ஜூஸ் வாங்கி குடுப்போம். நம்ம உடம்ப கொஞ்சம் பார்த்துப்போம்ல. அந்த மாரிலாம் எனக்கு இல்ல. ஏன்னா, என் தம்பியோ, அண்ணனோ எல்லாரும் அன்றாட வேல தான். அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்குள்ள செலவே அவங்களால பார்க்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வாங்கி தர்றதுக்கும் யாரும் கிடையாது. அதனால நான் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கு பிறகு என்னன்னா ஆ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 10, 15 நாள் கழிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன், நமக்கு செலவுக்கு காசு வேணும். நம்ம பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆசைப்பட்டத வாங்கி குடுக்க. என் பிரதீக்ஷா அம்மா வந்துட்டு ஏதாவது பொம்மை அப்படிலாம் நான் அவளுக்கு ஒரு குறையுமே வச்சது கிடையாது. நான் தனியா இருந்த வரைக்கும் அவள ராணி மாரி வச்சிருந்தேன். அவ என்ன கேட்டாலும் வாங்கி குடுப்பேன். தனியா இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். நான் சிங்கிள் மதரா இருக்க ஆரம்பிக்கும்போது, அவ என்ன கேட்டாலும் வாங்கி குடுப்பேன். அது எனக்கு காசு இல்லன்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. அவளுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி குடுப்பேன். அப்படிதான் அவ வந்துட்டு என்கிட்ட வந்து இது ஏன்னா அவங்க ஸ்டோரி சொல்ல முடியாது. நீங்க மூர்த்தி அண்ணன் சைலண்டா இருக்காருன்னு நெனைக்காதீங்க. மூர்த்தி அண்ணன் சொல்ல முடியாது. இந்த கதவெல்லாம் எனக்குள்ள கத. நான் தான் எனக்கு சொல்லணும். தெரியாதுல்ல அவங்களுக்கு இதெல்லாம். தெரியாது. அவங்களுக்கு இங்க நடந்தது எதுவும் தெரியாதுல்ல. அப்ப வந்துட்டு நான் சரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 10, 15 நாளையில நான் நெனைக்கிறேன், நம்ம இனி வேலைக்கு போணும். நம்மள நம்பி 10 பைசா கையில இருந்தா தான் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது சாதனம் வாங்கி குடுக்க முடியும். நம்மளும் நம்மள பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வேலைக்கு கேட்க போயிட்டேன். அப்பதான் நம்ம ஊர் பக்கத்திலேயே ஒரு வந்து ஃபிஷ் நெட் அதாவது வலை கம்பெனி நம்ம ஊர் பக்கத்திலேயே இருந்துச்சு. சரி அங்க போய் வேலைக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வேலையும் கேட்டுட்டு 10, 15 நாளையில நான் வந்து ஜாயின் பண்ற மாரி ஒரு 20 நாளைக்குள்ள நான் போயிட்டேன். வேலைக்கு போயிட்டேன். அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் பாருங்க. அந்த டைம்ல இங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பப்ப என்ன அந்த பையன் எதுக்கு அங்க வந்தான்? அவன் எதுக்கு அப்படி வந்தான்? கேட்டான், வாங்குனான். விருப்பம் இல்லன்னு சொல்லியாச்சு. அப்போ உனக்கு விருப்பம் இருக்கோ? நீ பேசிட்டு இருக்கியா? அப்போ எனக்கு விருப்பம் இல்லன்னே நான் சொல்லல. விருப்பம் இருக்குன்னேயும் சொல்லல.
என் மனசுக்குள்ள நான் எதை நம்ப, எந்த பக்கம் சாய கடவுளே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே தான் குழம்பி குழம்பி. ஆனா நான் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். நான் பேசலன்னுலாம் சொல்ல மாட்டேன். நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்கிட்ட அப்பமும் என்னன்னா, இப்ப லவ் எதையுமே பண்ற சொல்லல. லவ் பண்ற மாரிலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கல. லவ் பண்ற மாரி நான் பேசிட்டு இருக்கல. அவரு ஏதோ என் கஷ்டத்த கேட்பாரு. நான் தனியா இருக்கேன். என் கஷ்டத்த கேட்பாரு. நான் அப்படி அதுக்காக கிடையாது. என் கஷ்டத்த கேட்பாரு. அதனால எனக்கு பிடிக்கும். ஆனா அவருக்கு என்ன கெட்டணுங்கிற மைண்ட் செட். எனக்கு வந்து என் கஷ்டத்த சொல்லணும். அதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா தான் அவங்க பேசிட்டே இருந்தாங்க. நானும் அப்படியே தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இவங்க ரொம்ப நான் வந்து எனக்கு இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து எடுத்து நான் திருப்பி வேலைக்கு கேட்க போனேன் பாருங்க. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல. அப்ப ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளோ நாளைக்குள்ள நீங்க வந்து இப்படி வேலைக்கு போணுமா? அப்போ ஒரு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டாக்கி, உங்களுக்கு சாப்பாடுக்கு நான் பார்த்து நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, நான் உங்கள நல்லா பார்த்துப்பேன். நான் க நீங்க ஃபர்ஸ்ட்டு பட்ட கஷ்டத்த எதுவும் நான் பட விட மாட்டேன்னு எங்க அப்பாட்ட சொன்ன அதே டயலாக்க தான் அவரு என்ட்டயும் சொன்னாரு. நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லார்ட்டயுமே ஆமா. அததான் அந்தால சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், இவரு இப்படியெல்லாம் பேச பேச நமக்கு தான் பொண்ணுங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமா, அவரு பேச பேச அப்படியே சேஞ்ச் ஆகுது. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படி அந்த வல கம்பெனிக்கு போற டைம்ல, அந்த வல கம்பெனில யார் இருக்கா? இவரு லவ் பண்ண எக்ஸ் லவ் அங்க இருக்கு. எக்ஸ் லவ் பொண்ணு. அது ஏன் சரி, இதுக்குள்ள கொண்டு இருக்கு. வரணும்? சரி அந்த அந்த பொண்ணு புள்ள அன் நல்லா இருந்திருக்கும். ஆமா நல்லா தான் ரியானா எதுவும் தப்பா சொல்லல. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் மக்களே. சரி மொத்தத்துல அப்ப நம்ம நான் வந்துட்டு சொல்லலாம். பார்த்து அந்த பொண்ணுகிட்ட நான் நல்லா பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த பிள்ளைக்கு நான் இவங்க கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்ப அந்த கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேன். இவங்க அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, அவ அங்க தான் வேலை பார்க்குறா. அவங்க அம்மா அங்க தான் வேலை பார்க்குறா. அவ எல்லாருமே அங்க தான் வேலை பார்க்கா. அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் வேலை பார்த்தோம். அந்த பொண்ணுகிட்ட. அது கொஞ்சம் வயசுல சின்ன பொண்ணு தான் என்னோட. பார்த்து நாங்க நல்லா ஒண்ணா தான் வேலை பார்த்தோம், வாங்குனோம். அதுக்கப்புறம் இவரு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, நீ வந்து நமக்கு அந்த சாப்டர் வேண்டாம். லவ் மேட்டர். அந்தால அத அப்படியே விட்டுட்டு, இவரு என்ன பண்ணிட்டாரு, சரி. நீ வந்து கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிட்டாக்கி இது பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணி இத்தன நாளைக்குள்ள வேலை செய்ய போணுமா? அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதனால நீங்க வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு சென்டிமெண்டா பேசுனத வச்சு நானும் நல்லா இதாயிட்டேன். அப்ப வந்து என்கிட்ட மொபைல் அப்ப என் மொபைல்ல ஃபோன் பண்றாங்க. சரியா? எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவான். ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு இங்க வந்தேன். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து என்ன இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பழைய வீடு. இந்த பழைய வீட்ல வந்துட்டு பெட்ரூம்குள்ள வந்து கட்டில்ல படுத்துக்கிட்டு நான் வந்து இவங்க வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. வீடியோ வீடியோ கால் பண்ணும்போது நான் வந்து இவங்க இருட்டுக்குள்ள இருந்தாங்க. இவங்க ஃபேஸ் எல்லாம் ஒண்ணும் தெரியல. இருட்டுக்குள்ள இந்த லைட் எதுவுமே போடல. அவங்க வீடியோ கால் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு பெருசா பேசவும் அப்பதான் காலையில நான் லேட் ஆகி தான் முழிப்பேன். நான் அப்ப முழிச்சேன்னா காலையில 7 கிடையாது. 8 காலையிலமா? மணிக்கு 8 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு வந்து நான். அப்படியா? டியூட்டி முடிச்சுட்டு வந்து, நீங்க வந்து அந்த தோப்புக்குள்ள போய் இருந்துகிட்டு கால் பண்ணீங்க. உங்க வீட்டுக்கு அந்த தோப்புல. கரண்ட் போயிட்டு. கரண்ட் கரண்ட் போயிட்டு. அந்த தோப்புல இருந்து. அங்கம்மா என் வீட்ல கரண்ட் இல்ல. என்னதோ! ஆனா வந்து இருட்டுக்குள்ள இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சரியா? வீடியோ கால் பண்ணாங்க. அப்ப வீடியோ கால் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், நாகேஷ பாருங்க. எப்படி பார்த்துட்டு இருக்கா பாருங்க. இவளுக்கு இதான் மக்களே வேலை. வேற வேலையே கிடையாது. சரி அவ பார்த்துட்டே இருக்கட்டும். என்னத்த? என்னத்த? செவுட்ட பேத்துறோம் போட்டி. அந்தால இவரு வந்துட்டு வெளியில இருந்து எனக்கு கால் பண்றாரு. அப்ப நான் வந்து பெட்ரூம்ல படுத்திருந்தேன். பண்ணிட்டு நான் கால் பேசிட்டு சைலன்ட்டா இப்படி வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணி வைக்கவும், எங்க அண்ணன் இருக்கான்ல, எங்க அண்ணன் வந்து இந்த ரூமுக்கு பின்னாடி இந்த ரூம் இருக்குல்ல, இந்த ரூம் ஜன்னல் தெரியுதுல்ல உங்களுக்கு? அந்த ஜன்னலோட எங்க அண்ணன் வந்து வீடியோ கால பார்த்துட்டான். வீடியோ கால் ஆனா இவங்க ஃபேஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இருட்டா தான் இருந்தது. ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. இவன் போய் அங்க என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆ தெ எங்க யார் வந்தா பெட்ரூமுக்கு? எங்க அம்மா வந்தான்னு நெனைக்கிறேன். எங்க அம்மாவும், எங்க அண்ணனும் வந்து, "நீ இப்ப பேசிட்டு இருந்தால்ல, ஃபோன் பேசிட்டு இருந்தால்ல" அப்படின்னு சொல்லி என்கிட்ட எங்க அண்ணனும், அம்மாவும் கேட்டாங்க. அந்தால நான் உடனே, "ஆமா, இப்ப உன்ன என்ன செய்யணும்? நான் ஃபோன் பேசிட்டு தான் இருந்தேன்." ஏன் நான் வந்து அவ்ளோ கோவப்பட்டு எங்க வீட்ல நான் கத்துனேன். ஏன்னா, என்னோட லைஃப்ல நல்லது, என்னது அடுத்து சரி அவ ஒரு லைஃப் போயிருட்டு, அவளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு யாரும் பார்த்து பார்த்து செய்யல. சரி அவ மனசு கஷ்டப்படும். இதுக்கு இந்த டைம்ல நம்ம இதான் பண்ணணும் அப்படிங்கிறத யாருமே எனக்கு செய்யல. அதனால என்ன பண்ணேன், அந்த ஒரு கோவத்துல, சரி இவங்க தான் நம்மள நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என்ன பண்ணேன், நல்ல கோவத்துல எங்க அண்ணன திட்டிப்புட்டேன். "ஆமா பேசினேன். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அண்ணன திட்டி, நான் ஓவரா கத்தி பேசப்போய் எங்க அண்ணன் என்ன பளார்ன்னு செவுத்துல வச்சுட்டான். அடிச்சுட்டான். செவுத்துல எங்க அண்ணன் அடிக்கவும், எங்க அண்ணன் என்ன செவுத்துல அடிக்க, நான் எங்க அண்ணன ஓவரா பேச ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சம் அவன் என்ன அடிச்சு வெப்புறாளத்துல, "உனக்கு என்னல? நீ என்னல இதெல்லாம் கேட்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன நல்லா நான் திட்ட ஆரம்பிச்சுட்டேன். எங்க அண்ணன் வந்து பொதுவா கை நீட்டலாம் மாட்டான் மக்களே. மேக்ஸிமம் வாயால தான் அண்ணன் பேசுவான். ஆனா அன்னைக்கு நான் அவன கொஞ்சம் நல்லா திட்டுனேனா, அந்தாள வந்து என்னைய அடிச்சுப்புட்டான் பாத்துடுங்க. அடிச்ச உடனே கூட வந்து நான் நல்லா திட்டினேன். எங்க தம்பி நான் சவுண்ட் போட்டுட்டு இருந்தேன் பாருங்க. வெளியில வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தவன் வந்தான். என்னடி சொல்லிட்டு வந்தான்? "நீ பின்னாடி தானே நீனும் உன் மாப்பிள்ளையும் தானே இருந்து பேசிட்டு இருந்தீய?" அப் இதுக்குதான் மக்களே நான் வந்தேன். என்ன ம். தெரியுமா நடந்துச்சு? பெட்ரூம்ல இவரு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருந்தது எனக்கு தெரியாது. நான் மல்லிப்பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். பெட்ரூம்ல உட்கார்ந்து இருந்துச்சு. அப்போ பின்னாடியோட போய் இவரு வீடியோ கால் பார்த்துருக்காரு. எனக்கு தெரியாது. நான் பூ கட்டி முடிச்சிட்டு பூவ கொண்டு அங்க வச்சுட்டு வெளியில போறேன். அவ ஃபோன் பேசிட்டு இருக்கா. நான் முதல்ல போய் கேக்கேன் அப்படின்னு மணியத்தான் சொன்னாரு.
நான் முதல்ல கேக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லலான்னு பாத்துட்டு நீ வாணி தம்பியார்ட்ட சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அவரு அங்க போய் கேட்டுட்டு இங்க சண்டை நடந்ததோட இவ சேர்ல இருந்தவே நான் பிடிக்க நிக்கல வந்து அடிச்சு விட்டாவ. செல்ல தூக்கி போட்டு உடைச்சு விட்டாவ. என் தம்பி அதுக்கு உங்க செலிபிரிட்டி மேடம் என்ன தெரியுமா சொன்னாவ? நீ தானே இங்க இருந்து பாத்துட்டு போய் சொல்லிருந்தாடி என்கிட்ட சண்டைக்கு நின்னாவ. கேளுங்க அத. இவ கொஞ்சம் கிரிமினல் வேலை அப்ப பார்த்தா மக்களே, மக்களே இப்ப மாதிரி கிடையாது. நான் இப்ப சொல்லேன் மக்களே. நாகேஷ் நான் இப்ப மாதிரி அப்ப பண்ணுன கிடையாது. பண்ணுன அன்னைக்குலாம் என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாவ பாத்துருங்க. ஒரு நாள் நான் பண்ணாம பண்ணுனல்ல அந்த அன்னைக்கு என்கிட்ட அதாவது சொல்லுவா, மக்களே, நீதான் பண்ணுன அதாவது ஒண்ணு புரியுதா மக்களே, ஒரு ஆளு பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க கிட்ட ஓப்பனா நம்ம நான் சொல்லல. சொல்லேன் மக்களே, சொன்னது உண்மைதான். அந்த போன்ல இருந்து போட்டோ எடுத்து அனுப்புனது உண்மைதான். ஏன் தெரியுமா? இப்படி ஒருத்தங்க வந்தாங்க பேசுனாங்கப்பா அப்படின்னுட்டு நான் அப்ப இப்படி நினைச்சு சொல்லல. அந்தால இவிய என்கிட்ட கேட்டாவ, அது யாரு என்ன பையனு எனக்கு தெரியணும். வேற ஏதோ பையனா இருந்துடக்கூடாது. அந்தால இப்படி மூர்த்தின்னு எனக்கு மூர்த்தினா யாருன்னு எனக்கு தெரியாது. நீ போட்டோ ஏதாவது அவளுக்கு செல்லுல இருக்கு எனக்கு அனுப்பி விடுனாவ அனுப்பி கொடுத்தேன் படை. பத்தியில வேலை பார்த்திருக்கா சரியா. ஆனா அவ முன்னாடி நிறைய கிரிமினல் வேலை பார்த்ததுனாலதான் நான் எனக்கு அவ எது பண்ணாலும் எனக்கு அவ மேல ஒரு டவுட் வரும் சரியா. அப்படி இருந்துச்சு. அப்ப அந்த அப்படி இருந்தா அது ஒரு ஆள் கேரக்டர் புரிஞ்சிக்கும் போது மாறிப்பாங்கல்ல. அப்படி இப்ப அவ வந்து இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிட்டா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னதான் புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கு முன்ன ஃபுல்லா எந்த இடத்துல பத்த வச்சு விட்டா விஜய் போட்டுதலான்னு தான் இவ இருப்பா சரியா. அதனால வந்துட்டு பிடிக்கும் ஆனா பிடிக்காது. செவிட்ட பேத்துருவேன் எந்திரிச்சு போ. இது ஏன் லவ் மேட்ரு, எந்திரிச்சு போட்டி எட்டி எந்திரிச்சு யார் போட்டி. love matter சொல்ல முச்சுல நீ உன் மாப்பிள்ளை பேசுறது உனக்கு எல்லாரும் தைரியம் இருந்தனா உன் மாப்பிள்ளைய கூட்டு வச்சு நீ லவ் மேட்டர் சொல்லியிருக்கணும். சொல்லுவோம் என்ன நாங்க கூடு உன் மாப்பிள்ளைய நாங்க கூட்டுருவா. ரெண்டரை சேர்ந்து நீ உன் மாப்பிள்ளைய கூட்டுருவா, லவ் ஸ்டோரி சொல்லு. உன் மாப்பிள்ளைய கூட்டுருவா. நீங்க எது இப்ப சொல்லது இது நீ கிடையாது கம்பு எடுத்து குத்தி தெரியுமா? போட தள்ளி போன பேசிட்டு வரேன். இந்த வெயில் வேற மூஞ்சில நான் மூஞ்சில அடிக்கும். கரெக்டா வாரேன் இந்த குள்ளச்சி இருக்காளே சரி சரியான இது ஆளு பார்ட் கேக்கு. 3ல பாப்போம். வேண்டாம் மக்களே. பாய். ஆமா மக்களே வந்துட்டு ஓவரா போயிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுட்டு என்னத்துல பேசினேன்னு செல்லோட ஆமா செல்ல வந்து எங்க தம்பி வீட்டுக்குள்ள வந்து இந்த ஒரு அது இதையும் சொல்லிடுறேன். பயங்கர பிரச்சனை அது. எங்க தம்பி வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து என்னைய அடி, எங்க அண்ணனை நான் எதிர்த்து பேசணும் பாருங்க. எங்க தம்பி வந்து என்னைய அடி குனிய வச்சு குத்து ஆபரேஷன் பண்ணி 20 நாள் ஆன புள்ளைய பெட்ரூம்குள்ள போட்டு துவைச்சு விட்டான். அடிச்சுக்கிட்டு போன் இருக்குல்ல, என் போன் அடிச்சு உடைச்சு செல்லு உயிரே இல்லாம ஆயி போச்சு. உடைச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான். நான் என்ன பண்ணேன், இனி இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவத்துல நான் வந்து எனக்கு வாடகை வீட்டுக்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடு வாடகைக்கு எடுத்திருந்தேன். அந்த வீட்டுக்கு நான் போயிட்டேன் சரியா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்ட் நீ அவளே எம்மா சொல்ற ஒரு மாதிரி லவ் இருக்கு. ஸ்டோரினா என்னது, ஒரு எந்த பாத்தீங்களா மக்களே, ஒரு பார்ட்லயும் வந்து வேண்டாத்தன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பார்ட்லயும் நல்லா பாத்துக்கிடுங்க. இவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு நான் பார்ட் 3 சொல்லியிருக்கேன் சரியா. இல்லன்னா இப்ப கொஞ்ச நேரம் சொல்லியிருப்பேன், இனி சொல்ல முடியாது. பார்ட் 3ல பாப்போம் சரியா. ஓகே டாடா பை. பாய் சொல்லு.